கௌதம் பாலாஜி அவர்களே, செயலாளர் சிவலிங்கம் அவர்களே, அன்பிற்குரிய ஜெகன் அவர்களே, சகோதரி ஜெயந்தி அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, ரவி அவர்களே, டாக்டர் காலித் அவர்களே, ஆரோக்கியராஜ் அவர்களே, சிவராஜ் அவர்களே, மைப்பான் நாராயணன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அப்புனி என்கிற வேல்முருகன் அவர்களே, அருமை மாநில செய்தி தொடர்பாளர் அமலன் சாம்ராஜ் அவர்களே, பகுதி செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர் மற்றும் இங்கே நிறைவாக இதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிக் கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நம்முடைய அருமை நண்பர் வழக்கறிஞர் பிரகாஷ் அவர்களும் மற்ற நண்பர்களும் என்னை வந்து அழைத்தார்கள். இந்த கார்டை பார்த்த உடனே கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி பார்த்து கொண்டே இருந்தேன். என்ன என்றால், தமிழ்நாடு வன்னியர் தலித் கூட்டம், எனக்கு தெரிந்து தலித் அமைப்பு என்று வைத்து நடத்துவார்கள் அல்லது வன்னியர் கூட்டமைப்பு நடத்துவார். ஆனால் ரெண்டு பேரை இணைத்து இருவேறு அமைப்புகளும் ஜாதிகளும் ஒன்றாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், அவர் நற்பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக ஒரு அமைப்பு இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் பல தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த உணவு அளிப்பது என்பது ரொம்ப அவசியமானது. முதல்ல நீதி கட்சி ஆரம்பித்த காலத்தில் தான் முதல்ல பள்ளிக்கூடங்களிலே உணவு அளிக்கிற திட்டத்தை உருவாக்கினார்கள். அதற்கு பின்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்பாக சத்துணவு திட்டம் என்று அதை விரிவுபடுத்தி வேகப்படுத்தி மிக சிறப்பாக எல்லாருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்போது முந்தைய அரசு 8ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடங்களிலே காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதை அந்த கட்சி செய்தது என்பதற்காக நிறுத்திவிடாமல் அதை விரிவுபடுத்தி 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு வர வேண்டும் என்று வைத்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் கட்சி, ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடின்றி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒப்பற்ற தலைவர் நம்முடைய முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த உணவு என்று சொன்னால் எம்ஜிஆர் தான் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் வீட்டிலே சமைப்பதற்கு அரிசியில் என்றால் உலை வைத்துவிட்டு ராமாபுரம் தோட்டத்துக்கு போய் நின்றால் இங்கே அரிசி பொங்கும் என்கின்ற அளவிற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உணவளிப்பதில் வள்ளலாக வாழும் வள்ளலாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடித்தார். அதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துவிட்டது. ஆட்சிக்கு வந்ததனால்தான் தளபதி நம்முடைய மாண்புமிகு நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற முதல்வர் செய்கிறாரா என்றால் ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் எத்தனை வருஷமா இருக்கீங்க மாவட்டம் கட்சியில்? 33 வருஷமாக அவரோடு இருக்கக்கூடியவர். நம்முடைய பகுதி நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? பகுதி 8 வருஷமா? 10 வருஷம். அவர் நீங்க 6 வருஷம், 5 வருஷம். இங்கே பார்த்தீர்கள் என்றால் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இந்த கட்சி ஆட்சிக்கு வருமா, கட்சி ஆரம்பிப்பாரா என்றெல்லாம் தெரிந்து கொள்ளாமலே இந்த கட்சியில் இணைத்து கொண்டு இந்த அவரோடு இணைந்து கொண்டு ரசிகர் மன்றத்தில் இருந்து மக்கள் நலப்பணி இயக்கமாக அது மாறிய போது என்னென்ன திட்டங்களை வகுத்தார் என்பதில் என் நெஞ்சை தொட்டது 2 விஷயங்கள். ஒன்று, காலை உணவு திட்டம் என்று வைத்தார். எல்லாருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் சொந்த காசிலே யாரிடமும் கையேந்தாமல் நம்முடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சொந்த காசிலே தொடர்ந்து அதை வழங்கி வரும் நிலைமை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போன்றுதான் பிரெட் பால் தர வேண்டும் என்று அது தருகிற அந்த திட்டமும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நிறைவேற்றி அது சைலண்டாக விளம்பரம் இல்லாமல் அந்த பணியை மக்கள் இயக்கத்தின் மூலமாக நம்முடைய முதல்வர் முன்னாலே செய்தார். ஏதோ இன்றைக்கு முதல்வராகிவிட்ட காரணத்தினால திட்டங்களை தீட்டுவது என்பது அல்ல. என்றைக்கும் ஏழைக்கு இறங்குகிற, ஏழை எளியோருக்கு உதவுகின்ற மனம் அவருக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தான் மக்கள் இயக்கத்தின் மூலமாக பல நற்பணி, கல்விக்காகவும் சரி, மருத்துவ உதவிக்காகவும் சரி என்று பல்வேறு நலப்பணி எல்லா கோணங்களிலும் செய்து காட்டியவர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற முதல்வர் தளபதி விஜய் அவர்கள். இப்போதும் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்து விடுவோம் என்று பாடினான் பாரதி. உணவு என்பது ரொம்ப எவ்வளவு கஷ்டமான, அதான் நம்முடைய நண்பர் இங்கே பேசுகிற போது லயலா கல்லூரியில் வசித்து வருகிற மாணவனுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததை இங்கே நினைவுபடுத்தினார்கள். உணவு என்பது ரொம்ப அவசியமானது. அதாவது போதும் என்று சொல்லக்கூடிய ஒன்று உணவு தான். அதுவும் பசித்து வருகிறவனுக்கு உணவு தர வேண்டும். இங்கே கூட பைபிள்ல இருந்தெல்லாம் இங்கே விளக்கம் சொன்னார்கள். ஒரு முறை இயேசுநாதர் பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கிறார். பிரசங்கம் முடிகிறது. இந்த ஜனங்கள்லாம் மலை ஏறி வந்தார்களே, ரொம்ப வனாந்தரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு என்ன சாப்பாடுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். ஐயா, இந்த இடத்துல சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடைக்காதே என்று சொல்கிறார்கள். அப்போ ஏதாவது இருக்கிறதா பாருங்கள் என்று சீஷர்களை அனுப்புகிறார்.
ஒரு பையனிடம் வந்து 5 அப்பமும் 2 மீன் துண்டு தான் இருக்கிறது என்று சொல்கிறார். உடனே பார்க்கிற ஆணத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கிறார். இதை போய் பரிமாறுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே போய் வந்த மக்கள் அத்தனை பேருக்கு சாப்பாடு கிடைக்கிறது. எல்லோரும் கொடுக்கிறார். இது என்ன காட்டுகிறது என்று சொன்னால், பசித்து வருகிறவனை அவன் வயிறு நிறைத்து அனுப்ப வேண்டும் என்பது எல்லாருக்கும் உரியது. அதைத்தான் நம்முடைய தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு ஏழை எளியவர் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, வறுமை கோட்டின் எல்லைக்கு கீழே இருக்கிறவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சீரிய திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை போன்று சபாநாயகர் என்றும் நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். அரசாங்கம் என்ன சொல்ல போகிறது, என்ன செய்திகள் அறிவிக்கப் போகிறது, என்ன பட்ஜெட்டில் வரப்போகிறது என்று உங்களை போன்று நானும் ஆர்வமாக இருக்கின்றேன். ஏனென்றால் மக்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. முதல்வர் ஒன்று தான் சட்டசபையில் கேட்டார். நிறைய பேர் வாக்களித்தார்கள். அதிகமாக கிள்ளி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்த நேரத்தில் அள்ளி கொடுத்தார்கள். அப்படி அள்ளி கொடுத்த மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் விரும்புகிறார். என்ன கேட்டார் என்றால், சபையில கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்றால், சட்டியிலே என்ன இருக்கிறது என்று பார்த்து விட்டார். வெள்ளை அறிக்கை மூலமாக அது வெளிவந்து விட்டது. இப்போது இந்த சட்டியை நிரப்புவதற்குரிய, கஜானாவை நிரப்புவதற்குரிய பணிகளை இறங்கி இருக்கிறார். நல்ல திட்டங்கள் எல்லாம் அவர் அறிவிப்பார் என்று உங்களை போன்று நானும் எதிர்பார்க்கின்றேன். இந்த தலித் வன்னியர் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளை நான் மீண்டும் பாராட்டுகிறேன். என்றால் இது ஏதோ இந்த 750 இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்தநாளுக்கு 52 பிறந்தநாளுக்காக போடுகின்றவள் அல்ல, ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக நடத்துகிற நிகழ்ச்சி அல்ல. தொடர்ந்து 750வது அன்னதான விழா 750 நாட்களாக நடத்துவது என்பது எவ்வளவு சிரமமான விஷயம். தினந்தோறும் சாப்பாடு கொடுக்கிறார்கள், தினந்தோறும் வகை வகையாக கொடுக்கிறார்கள், பிரித்து வகுத்து எடுத்து கொடுக்கிறார்கள். ஆக அந்த நிர்வாகிகளை, அவர்கள் கரங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். அன்னதானம் ஒன்றுதான், தானத்தில் சிறந்தது அன்னதானம். வசித்து வருகிறவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் கரங்களை நீட்டுகிற போது இறைவனுடைய ஆசீர்வாதம் நிரம்ப அவர்கள் மீது இருக்கும். நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பசி என்று மக்கள் காத்திருக்கின்றால் அதை நேரம் காக்க வைக்காமல் இந்த உணவு வழங்கு திட்டத்தை 52வது நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு நெஞ்சம் நிறைந்திருக்கிற ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த அன்னதான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.